வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடில் இதுக்கு கெடரங்காய் அப்படி சொல்லுவாங்க. வேறு சைடில் எப்படி இதுக்கு பேருன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வரமிளகாய் 25 எடுத்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு 4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு பல் 2 பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க கெடரங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த பவுடர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ், ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் ஆயில் இந்த மாதிரி நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது 1 மந்த் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு ட்ரையான நல்ல கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.